விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஒன்றிய பாசிச பாஜகவை ஏத்துக்க மாட்டாங்க. அடிமை அதிமுகவை ஏத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்னு சொன்னேன். அதை நிரூபிக்கிற விதமா 100% வெற்றி, 40க்கு 40 தொகுதியிலேயே வெற்றி பெற வச்ச தமிழ்நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்ற முறை அண்ணன் புகழேந்தி அவர்களை 10,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களை குறைந்தது உங்களுடைய எழுச்சியும் வரவேற்பையும் மாலையிலிருந்து பார்க்கும் பொழுது குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்தில் நீங்க ஜெயிக்க வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எந்த தைரியத்தில் இப்படி சொல்றேன்னா, நீங்க தொடர்ந்து வெற்றியவே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தொடர் வெற்றி. அந்த அளவுக்கு தலைவர் மீது நம்பிக்கை, கழக அரசின் மீது நம்பிக்கை. ஏனென்றால் தலைவர் அவர்கள் எப்பவுமே கலைஞர் அவர் சொல்வார், தேர்தலில் சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்னு. அது மாதிரி நம்மளுடைய தலைவர் அவர்கள் மீது நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. ஏன்னா தலைவர் அவர்கள் உங்களுக்கு செய்யக்கூடிய பணிகள், ஒன்றிய பாஜக அரசு நமக்கு நிதி கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கலானோ, மக்களுக்கு என்ன தேவையோ, தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொன்னமோ அதை ஒவ்வொன்றத்தையும் நிறைவேற்றிட்டு வரார் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள். ஆட்சிக்கு வந்தா உடனே பெட்ரோல் விலையை குறைப்பேன்னாரு. ஆட்சிக்கு வந்தவுடன் பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி பால் லிட்டர் விலைக்கு 3 ரூபா குறைப்பேன்னு வாக்குறுதி கொடுத்தார். ஆட்சிக்கு வந்த உடனே அதை செஞ்சு காட்டினார். அது மட்டும் இல்ல, தேர்தல் வாக்குறுதியா சொன்னார், பெண்களுக்கு விடியல் பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம் கொடுப்பேன்னு சொன்னார். அந்த திட்டத்தையும் உடனே அறிவிச்சார். இதுவரைக்கும் விடியல் பயணத்தின் மூலம் இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 500 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 8 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளில வரணும், படிக்கணும், பள்ளி படிப்பு மட்டுமல்ல கல்லூரி படிப்பு படிக்கணும்னு அதை ஊக்குவிக்க உரிமை தொகையாக, ஊக்கத்தொகையாக அரசு பள்ளியில் படிச்சு எந்த காலேஜில் போய் படித்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை தரேன்னு தலைவர் சொல்லி தமிழ்நாடு முழுக்க இதுவரைக்கும் 2,72,000 மாணவிகள் மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெற்றிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 10,000 மாணவிகள் இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வராங்க. அதே போல முக்கியமான திட்டம், ஒட்டுமொத்த இந்தியாவுமே பின்பற்ற திட்டம், அதுதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் முன்னாடி பெற்றோர்கள், சீக்கிரமா வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைங்களை அவசர அவசரமா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. காலையில் டிஃபன் கொடுக்க மாட்டாங்க. அனுப்பிச்சிட்டு அதே நினைப்பா இருப்பாங்க, குழந்தைய வெறும் வயிற்றில் அமிச்சமே, சாப்பிட்டானா, தூங்கிட்டானா, படிச்சானான்னு. ஆனா இன்னைக்கு இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் அனைத்து பெற்றோர்களும் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு. அவன் வெறும் வயிற்றுல போனாலும் அவனுக்கு முதல்ல தரமான காலை உணவு கொடுத்துட்டு அப்புறமா அவனுக்கு பள்ளிக்கூடம். அந்த திட்டத்தின் மூலம் இதுவரைக்கும் 31,000 பள்ளிகளில் 17 லட்சம் குழந்தைங்க தினமும் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.